ஆமா ஆலமரம் அப்படிதானே. அந்த இப்ப இது மாதிரி வருதுல போய் சின்ன சின்ன தழும்பா அதுதான் அந்த வேற ஆகுறது. அது வந்து விழுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விழுதுதான் வேற ஆயிரும். கீழே வந்து இதாகி இது இருக்குல்ல வந்துட்டே இருக்குமா? ஆமா, அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அந்த அடையாள ஆலமரம் அங்கே இருக்குங்கிறது அதானே. ராத்திரி 12 மணிக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்க்குது. இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போய் நாங்கள் வீடு அங்கே லாஸ்ட்டில் இருந்துச்சுல ஃபஸ்ட்டு டைம் தண்ணி பாய்க்கிறதுக்கு. அப்போலாம் பயம்லாம் ஒன்றும் தெரியாது. என்ன 10 வயசு 11 வயசுலலாம் வரும். அதனால எனக்கு எது கண்டாலும் பயமே தெரியாது. போய் பேய்ன்னு சொல்லுவாங்க, எனக்கு நம்புறதும் கிடையாது, பயப்படுறதும் கிடையாது. அதனால வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கலர் தோட்டத்தோட அங்கே வீட்டுக்கு முன்னாலே கலர் நான் பனை இதெல்லாம் பார்த்துருக்கேன். எள்ளு எல்லாம் ஆமாம், அந்த எள்ளு. இது என்ன தெரியுமா? எள்ளு செடி. எள்ளு தெரியும்ல உங்களுக்கு? சிசிஎம். அங்கே வந்து எள்ளை வந்து பிரிக்கிறாங்க. நம்ம அதை போய் பார்க்கலாம் எப்படி பிரிக்கிறாங்கன்னு. இதில் எள்ளா செடி காய வச்சு செடி எப்படி எடுப்பீங்க இதை? கொஞ்சம் சொல்லுங்க அவங்க கிட்ட எப்படி புடுங்கி என்ன சொல்றாங்க, அவங்க ஆசைப்படுறாங்க. புடுங்கி இப்படி ரவுண்டா வச்சு வைக்கணும். மேல ஒரு தாட்டு மூடி ஒரு இதை போட்டு மண் மூட எடுத்து வைக்கணும். அதாவது எள்ளு செடியை புடுங்கி அப்படி அந்த வேர் உள்ள இருக்கும், இல்ல வேர் வெளியே இருக்கும், அந்த கொண்டை உள்ள இருக்கும். அப்படி சுத்தி வச்சிருவீங்க. ஒண்ணு மேல ஒண்ணா ஒண்ணு மேல ஒண்ணா இது வச்சிடணும். அதுக்கு மேல ஒரு தார்பாலினோ ஓலையோ போட்டு மண்ணை வச்சு நல்லா இது பண்ணிடுவீங்க. 7 நாள் வைக்கணும். 7 நாள் வைக்கணும். அதுக்கு எடுத்து நம்ம தாட்டு பாய் வச்சு காய வைக்கணும். இதே போல எடுத்து அதில் அப்படி வெர்டிகலா அப்படி குத்தி வைப்பீங்க. அது காஞ்சி அந்த வெடிச்சு இதோ அந்த காய் இருக்குல்ல, இது இப்படி வெடிச்சு அந்த எள்ளு வந்து அதில் விழுந்துரும். அப்புறம் திருப்பி அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. அப்படி கொஞ்ச நாள் 2-3 தடவை அதை ரிப்பீட் பண்ணுவீங்க. அப்படி தானே? 2 தடவை. அப்போ எல்லா எள்ளும் வந்துடும். அது அப்புறம் தனியாக அரைச்சி எடுப்பாங்க. அது அங்கே ஏதோ படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்கலாம். அவங்க பேர் என்னம்மா? சார். ஓகே, ரொம்ப நன்றி. பண்ணிருக்கலாமா? இந்த பேர் டாடி எல்லாமே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அங்கிள்? உங்களுக்கு டாடி வந்து ஆல் இன் ஆல், வில்லேஜ் டு சிட்டி நானே பண்ணுவேன். எள்ளு எடுத்தது அந்த எள்ளை பிரித்து எடுக்கிறாங்க. 3 மாதம் எடுத்துட்டு அந்த எள்ளை படைச்சி அது சொலவல் பேர் அதில் வச்சு ஜலிப்பாங்களா? அது அந்த இதுக்கு தான் லைட்டாக இருக்கிறது முன்னால் போயிடும். நல்லா இருக்கிறது ஹெவியாக உள்ளது ஆட்டோமேட்டிக்காக சொலவில் இருக்கும். இந்த மாதிரி இங்கேயும் இது பண்ணி வச்சுக்கிறேன். இது எள்ளு இல்லைம்மா வேண்டாம். வச்சிருக்காங்களே இதெல்லாம் அந்த செடி தானே டாடி? ஆமா, அந்த செடி. இது வந்து பட்டு போனது, அதனால அதை புடுங்கல. என்ன பண்ணாங்க, இப்படி புடுங்குறாங்கல்ல, புடுங்கி இப்படி வச்சிருவாங்க. இன்னொரு செடி எங்க வைப்பாங்க, இன்னொரு செடி எங்க வைப்பாங்க, அப்படியே சுத்தமா ரவுண்டா வச்சுட்டு இவ்வளவு உயரத்துக்கு வந்துடும். அது மேல தார்பாலின போட்டு மண்ணெல்லி போட்டுருவாங்க, வேஸ்ட் விட்டுருவாங்க. அப்புறம் 1 வாரம் கழிச்சு அதை எடுத்து இப்படி குத்தி வைப்பாங்க வெர்டிகலா. 2-3 நாள் வச்சோம்னா அது வெடிச்சு அந்த எள்ளுலாம் கீழே விழும். அப்புறம் இடம் மாற்றி வச்சுட்டு கீழே விழுந்த எள்ளெல்லாம் பெருக்கிட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு தடவை அதே போல் அங்கேருந்து உள்ள எல்லாம் எடுத்துட்டு அதே போல் ஒரு இது பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் திருப்பி அதை உரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்க, போயிட்டாராம். அவ்வளோதான். எடு வெள்ளை வெட்டி எடுத்து இல்லை பிடுங்கி எடுத்து இப்படி தான் வைப்பாங்க. ஒன்று மேலே ஒன்றா ஒரு வாரம். இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, ஒரு துணியையோ தார்பாலினியோ போட்டு அது மேலே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் போட்டு வைப்பாங்க. மண் ஏதாவது போட்டு அது நல்ல ப்ரெஸ் ஆகி ஹீட் ஆகி உள்ளேயே அது கொஞ்சம் முத்தாதெல்லாம் முத்திரும். அதோ அங்கே வச்சுருக்காங்க பார்த்தியா, அந்த ப்ளூ கலர் கீழே அந்த செடியை பிடிங்கின பிறகோ இல்லை வெட்டின பிறகோ இப்படி தான் வைப்பாங்க ரவுண்டாக. இதை பாரு, அப்படி ஒரு 1 வீக் வைப்பாங்க. முறுக்கு மாதிரி செடியை பிடுங்கி எடுத்து அப்படி வேரோட எடுத்துருவாங்க. இல்லை கட் பண்ணால் அப்படி இருக்கும்.
அந்த காலத்துலலாம் பிடிங்கி தான் வைப்போம், இப்போ கட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ப்ராசஸில் இருக்குது. ஆமாம், இது ஒரு வாரம் இப்படியே இருக்கும். ம். ஸ்மெல் ஏதோ தெரிஞ்ச ஸ்மெல் மாதிரி இருக்கு. மருதாணி இல்ல எடுத்து அதோ அங்கே தெரியுது அப்படியே வைப்பாங்க வெர்டிக்கலாக செங்குத்தா. ஓகே, அது பக்கத்தில் போய் பார்க்கலாம். அவங்க அங்கே இது பண்ணுறாங்க, அதை பார்க்கணுமா அந்த ப்ராசஸ்? பார்க்கலாம். அதில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியலாமா? இதை எடுத்து இப்படி சைடில் வச்சுட்டு அதை உளுந்துருக்க எண்ணெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் சொலவுன்னு பேர். அவங்க வச்சுருக்கு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நல்ல இதை மட்டும் அதை அரிக்கிறாங்க, அரிப்பு வச்சு. அப்புறம் அந்த சொலவை வச்சு வீசி க்ளீன் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி இதை எடுத்து அதெல்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இதை இங்கே எடுத்து வைப்பாங்க. அதில் மீதி உள்ளதெல்லாம் அப்புறம் விழுந்துடும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ், அது செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் ஃபோர்த் ஸ்டேஜ் திருப்பி இருக்கு. அப்படி இதோட விளைச்சல் எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்குதா? வர பொண்ணு பட்டணத்தில் படித்த பொண்ணு. சரி, அவளுக்கு இதெல்லாம் காட்டலாமா? அதான் காட்டுறது. ஆமாம், வரேங்க. இங்கே வாக்காயோ கேட்டர்பில்லர் பார்த்துருக்கேன். இங்கே வா கேட்டர்பில்லர். ஐயோ, காலை ஏடா கூட வச்சுட்டு அக்கா இதான் கேட்டர்பில்லர் தானே? ஆமா, கேட்டர்பில்லர் அடி இது. எனக்கு தெரியல. ஆமாம், கேட்டர்பில்லர் தான். இது அப்படியே பட்டாம்பூச்சி ஆயிருமா? ஆமாம், நகரவே மாட்டேன்து. சாப்பிட்டு இருக்கும், கூடு காட்டு போகுது. செடியை மதிக்காத, கால் இழுத்து நடக்கல. தாண்டி இன்னைக்கு வந்தது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நம்ம எள் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி வந்து டேடியே எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆர்வமாக சொன்னார். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் இன்னும் நிறைய பார்க்கணுன்னா ட்ராவல் வித் G2Bக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.